Hello students. So next நம்ம நீட்டுடைய ப்ரிப்பரேஷனில் ஆப்டிக்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுடைய டெஸ்ட்டில் உள்ள கொஷின்ஸை மட்டும் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம், எப்படி இன்க்ளூட் பண்ணிக்கிறது அப்படின்னு. முதல்ல ஆப்டிக்ஸ் அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்றும் இல்லை, எடுத்தோடனே நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம் பண்ணுறது வருமா? ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சம் போட்டுருவீங்க ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரருடைய கான்செப்ட் என்ன, எதெல்லாம் நெகட்டிவ்ல எடுக்கணும், எதெல்லாம் பாசிட்டிவ்ல எடுக்கணும், மிரருடைய ஷேப் எப்படி இருக்கும், இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். மிரர் ஃபார்முலா என்ன, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு. அகைன் லென்ஸுக்கு போனீங்கன்னா பவர், அது டயப்டரோட ஃபோக்கல் லென்த்தால் பண்ணுறது. கான்கேவ் லென்ஸ்னா ஃபோக்கல் லென்த் நெகட்டிவா, கான்வெக்ஸ்னா ஃபோக்கல் நெகட்டிவா, எது வந்தால் நெகட்டிவ் எடுத்துக்கணும், எது வந்தால் பாசிட்டிவ் எடுத்துக்கணும். அப்போ அந்த கான்கேவ்ல வரக்கூடிய அந்த ஃபார்முலா என்ன, லென்ஸ் ஃபார்முலா என்ன, கான்கேவ்ல லென்ஸ் ஃபார்முலாவை ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ஒன்று டைரக்டா இமேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை வச்சு வரும், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வரும். ரெண்டு லென்ஸுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வச்சு வரும். அதுலேயே பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ், பிளேனோ கான்கேவ் லென்ஸ், டபுள் கான்வெக்ஸ், டபுள் கான்கேவ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதுக்கான ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கணும். டோட்டல் ஃபோக்கல் லென்த் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லென்சஸ் பத்தி பார்க்கணும். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி மேக்னிஃபிகேஷன்னா என்ன, மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா கண்ணாடிக்கு எப்படி வரும், மிரருக்கு எப்படி வரும், லென்ஸுக்கு எப்படி வரும், தட் யூ ஷுட் நோ. இதெல்லாம் முடிஞ்சாச்சு. ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன மைக்ரோஸ்கோப் இருக்கு. முதல்ல கண்ணுடைய டிஃபெக்ட்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது. கண்ணுடைய டிஃபெக்ட் இப்போ மயோபியா, இதுல எதனால ஏற்படுது, ரீசன். டிஃபெக்ட்னா என்ன, அதனுடைய இன்னொரு பேர் இருக்கும் அது, அண்ட் இதனால ஏற்படுது, எதை வச்சு சரி பண்ணலாம், என்ன மாதிரியான கண்ணாடியை வச்சு, லென்ஸ் வச்சு சரி பண்ணலாம். அண்ட் தென் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மைக்ரோஸ்கோப், உங்க சிலபஸ்ல சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும். அண்ட் தென் அஸ்ட்ரானமிக்கல் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் இருக்கும், அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இது உங்க சிலபஸ்ல இருக்கு. இதனுடைய ஃபார்முலாஸ் என்ன, ஃபோக்கல் லென்த், மேக்னிஃபிகேஷன், பவர்ல எப்படி கண்டுபிடிக்கிறது, இதனுடைய பிரின்சிபல் என்ன, அது எதை டிபெண்ட் பண்ணி வருது. ஃபோக்கல் லென்த்தே இன்க்ரீஸ், மேல ஆப்ஜெக்ட் வருது, கீழே ஐபீஸ் வருது. அப்ப இது எது வேரி ஆச்சுன்னா என்ன வேரி ஆகும், இந்த மாதிரியான திங்ஸ், தாட்ஸ் எல்லாம் இருக்கும். And then Hudgens principle, diffraction pattern, prismனா என்ன, prismல என்னென்ன ஃபார்முலா வரும், மினிமம் ஆங்கிள் டீவியேஷன்னா என்ன, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, prism ஆங்கிள் காமனா எவ்வளோ, ஏங்கிறது prism ஆங்கிள், அது காமனா எவ்வளோ 60 டிகிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். சப்போஸ் டேட்டா கொடுக்கலன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூ ஷுட் நோ. அதே மாதிரி கடைசியா போனீங்க அப்படின்னா ஃப்ரிஞ்ச் பேட்டர்ன், சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. டபுள் ஸ்லிட்ல பிரச்சனை இல்லை, சிங்கிள் ஸ்லிட்னா ஃப்ரெனல் அண்ட் ஃப்ரான்ஹோபர் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதுல எப்படி வரும், அது ஃப்ரிஞ்ச் விட்னா என்ன, நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்ரிதிங் வி ஷுட் செப்பரேட், எவ்ரிதிங் வி ஷுட் செப்பரேட். ப்ரூஸ்டர்லான்னா என்ன, போலரைசேஷன் என்ன, எவ்ரிதிங் வி ஷுட் நோ. இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு ஓவரில் சொல்லலை, இப்படிதான் நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா half an hourல ரிவைஸ் பண்ணிடலாம். If you have thorough with a particular unit, if you already studied twice, thrice in the sense, then you can easily go through by via your own mind itself. No need of any separate paper or separate pen that you should particularly write and remember everything. You can directly remember those things, okay, without need of any external aid. Okay, yes, that's it. Next, first problem given in your question paper 31st. If two mirrors are kept 45 degree to each other and a body is placed in the middle, then total number of images formed. Two mirrors are kept 45 degree. Now that we know that number of images equal to 360 by minus 1. Okay, 360 degree. So 360 degree divided by 45 degree. 1, 2, okay. Then time varum 2 na 90s. 4 னா அப்போ 8 வரும். 8 னா ஈவன் நம்பர்னால -1 பண்ணிக்கணும். அப்போ 7. ஈவன் நம்பர் இல்ல, இங்க 7 வந்துச்சுன்னா அப்படியே விட்டுக்கலாம். ஓகே, சோ ஆட் நம்பர்னா அப்படியே வச்சுக்கணும், ஈவன் நம்பர்னா -1 பண்ணிக்கணும். அதனால தான் இந்த -1 போட்டுருக்கேன். So I'll be getting even number. 7 images can be formed. A doctor prescribes the spectacles to a patient with a combination of a convex lens of focal length 40 cm. So focal length 40 cm டாக்டர் பிரெஸ்கிரைப் பண்றாரு. இன்னொன்று இது கான்வெக்ஸ். ஓகே, கான்வெக்ஸ் கான்கேவ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஃபோக்கஸ் இது பிரெஸ்கிரைப் பண்றாரு 25 cm. ஓகே, நவ் பவர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா which one you should use negative. ஓகே, which one you should use negative, அந்த சிம்பிள் உங்களுக்கு இருக்கு, அதை நான் உங்களுக்கு நோட் பண்ணி தரேன். you just note it down. Okay, convex or converging. Okay, convex or converging in the sense, then you should use positive symbol. Concave or diverging, then you should use negative symbol. Okay, negative symbol, that's it. Okay, இப்போ நமக்கு total power வேணும் அப்படின்னா, okay, power equal to
1 by f இல்லையா? ஸோ இது P1, P2 equal to again 1 by F2, F1. அப்போ ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கலாமா? எஸ், ரெண்டையும் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹவு கேன் ஐ ஆட்? இப்போ ஃபர்ஸ்ட் 40 சென்டிமீட்டர் அப்படின்னா பாசிட்டிவ், அப்போ 1 by 40 ப்ளஸ் அது நெகட்டிவ், அப்போ 1 by 25. கரெக்டாக? கான்கேவ்னா 1 by 25. அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? மைனஸ் 1.5 டயாப்டர் வரும். ஆக்சுவலாக என்னன்னா இது சென்டிமீட்டர்ல இருக்கு, அப்போ 10 to the power minus 2 கீழே இருக்கும், அது மேலே வந்துச்சுன்னா 10 to the power 2 ஆயிரும். 100 by 40 minus 100 by 25. So what will happen? 2.5 minus 4, which is equal to minus 1.5 diopter will be getting. Okay. When a beam of light from air enters into the water, the characteristic of light will not be changed. The characteristics of light will not be changed. Okay, yes. So those things எல்லாமே previous year questions எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்ல ஒவ்வொரு ஆன்சர் இருக்கும், பட் அது நமக்கு தேவை கிடையாது. நம்ம புக்ல உள்ள ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும் அதுதான் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அது சம்டைம்ஸ் சில வெப்சைட்ல கோயின்சைட் ஆகலாம், அது வேற விஷயம். ஓகேவா? பட் நம்ம புக்ல என்ன ஃபார்முலா இருக்கு அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வெப்சைட்ல நீங்க தட்டினீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும், நிறைய வெப்சைட்ல இருக்கும், நீங்க தனியா வாங்கலாம். அது கூட வேண்டாம், நீங்க இந்த நீட் NTA வெப்சைட்ல போனீங்கனாலே NTA கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நீங்க நார்மலா சர்ச் பண்ணீங்கனாலே பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கிடைக்கும். 1990s கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கைக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ நோ வரி டு சர்ச் ஹியர், கோ ரோம் ஹியர் அண்ட் தேர். எங்கேயுமே இப்போ அலையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஓகே. And when a beam of light from air enters into the water, airல இருந்து வாட்டருக்கு என்டர் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட்டர் ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஏர். ஸோ என்டர் ஆகும்போது கண்டிப்பா அதனுடைய டிஃப்ராக்ஷன் எவ்ரிதிங் இஸ் வேரி, எல்லாமே வேரி ஆகும். லாம்டா வேரி ஆகும். லாம்டாங்கிறது என்னது? n லாம்டா, தட் இஸ் ஃப்ரீக்வென்சி. ஓகே, ஃப்ரீக்வென்சி ஈக்குவல் டு n லாம்டா. அப்போ லாம்டா வேரி ஆச்சுன்னா ஃப்ரீக்வென்சி வேரி ஆகும். ஓகே, அப்போ வேவ்லென்த் வேரி ஆகும். ஒரே நிமிஷம். One minute. Frequency does not change. Okay, sorry. ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும், ஸ்பீட் வேரி ஆகும். இப்போ இது உள்ள வருதுன்னா இந்த உள்ள வந்து ரெஃப்ராக்ட் ஆகும், அப்போ அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும். ஓகேவா? அதனுடைய ஆம்ப்ளிடியூட் வேரி ஆகும், கண்டிப்பா வேரி ஆகும். ஒன்று ஹையா இருக்கும், இல்லாட்டி கம்மியா இருக்கும், ஒரு நேரோவா இருக்கும், இல்லாட்டி ப்ராடரா இருக்கும். ஓகே, அப்படிங்கிறப்போ அதே மாதிரி கலர் வேரி ஆகும். கலர்னா லைட் வந்து நார்மலா அந்த டிஃப்ராக்ஷன் பேட்டர்ன் உருவாகும் போது கலர் டிஃபர் ஆகுதுல்ல, லைட் வேஸ். அதே மாதிரி ஸ்பீட், ஒரு மீடியம் வரும்போது ஸ்பீட் எல்லாமே மாறும். பட் ஃப்ரீக்வென்சி டஸ் நாட் சேஞ்ச். ஃப்ரீக்வென்சி ஆர் டைம் ரெண்டுமே வேரி ஆகுது. டைம்னும் ஃப்ரீக்வென்சியும் சேம் தானே. f ஈக்குவல் டு 1 பை டைம் பீரியட் நமக்கு தெரியும். அப்போ டைம் மாறலன்னா ஃப்ரீக்வென்சியும் மாறாது. ஓகே, லைட் appears to travel in a straight line because light has a small wavelength, small lambda இருக்கிறதுனால தான் it appears to travel. lambda கம்மியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அது நேரோவா வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? எஸ். ஸோ வேவ்லென்த் வந்து ஸ்மாலா இருக்கிறதுனால டிஃப்ராக்ஷன் அதிகமா இருக்காது. ஓகே, டிஃப்ராக்ஷனும் கம்மியா இருக்கும். ஃப்ரீக்வென்சி அதிகமா இருக்கும், பட் டிஃப்ராக்ஷன் கம்மியா இருக்கும். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஒரு நேரோ லைனா வந்துடும், அதனால சிம்பிள் ஒரே லைனா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஒரே லைன் மாதிரி நமக்கு தெரியும். Cylindrical vessel is filled with water, mu equal to 4/3 as shown in figure. A coin is placed at the bottom, appears. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு குடுவை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இது நம்ம டைரக்டாவே சொல்லலாம். இதுல வந்து தண்ணி இருக்கான், இந்த இடத்துல ஒரு காயின் நீங்க போட்டிருக்கீங்க. அப்ப நம்ம வந்து எப்படி மேல இருந்து பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஹைட்ல தெரியும். கரெக்டா? டோட்டல் திக்னஸ் வந்து h. அப்ப எவ்வளவு ஹைட் வந்து மேல தெரியும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்டிருக்காங்க. appears to the maximum height of. அப்போ இந்த ஹைட் தான் கேட்டிருக்காங்க. மேல இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ஹைட்னு கேட்கல, எவ்வளவு ஹைட் இந்த பாட்டம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும் from the bottom. அப்படிங்கிறப்போ the apparent depth which is equal to okay t into 1 minus 1 by mu, that we know the formula. அப்போ t ங்கிறது thickness, 1 minus 3 by 4, அப்போ h by 4 percent. சப்போஸ் இதுதான் ஆன்சர். இப்போ இந்த क्वेश्चनக்கு மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா what will happen? டோட்டல் வந்து h minus இந்த டிஸ்டன்ஸ் போயிடும். இந்த டிஸ்டன்ஸ் போயிட்டுனா மேல இருந்து இங்க தெரியுது கரெக்ட்டா? அப்ப h by 4னா 3h by 4 டிஸ்டன்ஸ்ல தெரியும். இது வந்து மேல இருந்து பார்த்தா.
பட் இந்த क्वेश्चनக்கு இது ஆன்சர் h by 4. When a ray of light enters a glass slab, ஆமா glass slabல என்டர் ஆகுதுன்னா frequency vary ஆகாது. அப்ப ஆப்ஷன் டி. நமக்கு எப்பவுமே ஒரு லைட் வந்து ஒரு மீடியம்ல என்டர் ஆகுதுன்னா frequency சேஞ்ச் ஆகாது, டைம் பீரியட் சேஞ்ச் ஆகாது. ஓகே. And then a plano-convex lens of focal length 30 cm has its plane surface silvered. Okay, has its plane surface silvered. Okay, so what I am doing now, a plano-convex lens எடுத்துக்கிறேன். அதோட plane surface அது silver ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? silveredனா which means it act as a mirror அப்படின்னு அர்த்தம். அது மிரரா ஆக்ட் ஆகுதான். அப்ப இது லென்ஸ், இது மிரரா ஆக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா வர்ற லைட் வந்து இதுல பட்டு மிரர்ல பட்டு அகைன் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு இமேஜ் கிடைக்கும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது மிரர்ல படும், திருப்பி அது அங்க பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகுதுல்ல? அப்போ இது வந்து ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும், இது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். டூ டைப் ஆஃப் இமேஜஸ் இஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இஸ் 40 சென்டிமீட்டர்ல இருக்கு. இப்போ இது வந்து என்னன்னா இது ஒரு லென்ஸ். இந்த லென்ஸ் வந்து என்ன பண்ணுது? கண்ணாடியில பட்டு திருப்பி இந்த லென்ஸ்ல வருது. அப்ப லென்ஸ் வந்து 2 டைம் ஆக்ட் ஆகுது. 2 டைம்ஸ் ஃபோக்கல் இந்த லென்ஸோட யூஸ் ஆகும். ஏன்னா கண்ணாடியில பட்டு வருது. ஓகேவா? அப்புறம் கண்ணாடியில படுது, அதனால ஒரு இமேஜ் கிடைக்கும். திருப்பி லென்ஸ்ல படுது. கரெக்டா? அப்போ லென்ஸ் டோட்டல் ஃபோக்கல் லென்த் 1/f வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கிறேன்? 2/fl plus 1/fm டோட்டல் சிஸ்டம். அவ்வளவுதான். இப்போ 2/fl னா 2/30 plus 1/infinity. ஏன்னா இதுக்கான ஃபோக்கல் லென்த் இன்ஃபினிட்டி, பிளேன் சர்ஃபேஸ்க்கு, மிரருக்கு. அப்போ 1/f. அப்போ f equal to 15 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அவ்வளவுதான். இப்போ இந்த என்டையர் சிஸ்டம் ஃபைனல் இமேஜ் கண்ணாடியில தானே விழுகுது. டோட்டல் சிஸ்டம் உடைய ஃபோக்கல் லென்த் இந்த காம்பினேஷனுக்கு 15 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கண்ணாடியில தானே விழுது ஃபைனலா. அப்போ கண்ணாடியுடைய இமேஜ் தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். அப்போ 1/v plus 1/u equal to 1/f. 1/v எனக்கு தெரியாது, மைனஸ் 1/40 லெஃப்ட் சைடுல இருக்கு. இது வந்து மைனஸ் 1/15 அதுவும் லெஃப்ட் சைடுல தான் வரும். ஓகேவா? டோட்டல் சிஸ்டமும். ஏன்னா மிரர் அப்படிங்கிறப்போ 1/v equal to minus 1/40 plus 1/ இந்த மாதிரி வந்துரும். இதை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் 24 சென்டிமீட்டர் v ன்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகே. சோ ஏன்னா இந்த சில்வர் இது கொடுக்கல அப்படின்னா இது டைரக்டா இன்ஃபினிட்டின்னு போட்டு சால்வ் பண்ணி இருந்திருக்கலாம் அந்த டைரக்ட் ஃபார்முலால நம்ம. பட் சில்வர் கொடுத்ததனால அது மிரரா ஆக்ட் ஆகுதுங்கிற கண்டிஷனையும் நம்ம சேர்த்துக்க வேண்டிய சிச்சுவேஷனா இருக்கும். And the focal length of the objective and eyepiece of a telescope are respectively 200 cm and 5 cm. Okay. So objective O equal to 200 centimeter, F equal to 5 centimeter, and telescope maximum magnifying power in the ரெண்டு டேட்டா வருது நமக்கு astronomical telescope தான். Magnifying power equal to நமக்கு f0 by fe 1 plus what we know fe divided by d. அப்போ இது வந்து டைரக்டா ஆப்ஜெக்டிவ்னா நெகட்டிவ்ல யூஸ் பண்ணுவோம், divided by 5 1 plus 5 divided by normal distance for I வந்து 25 centimeter. அப்போ minus 40 plus 1 plus அதான் 5 அப்போ 5 1 by 5 6 by 5 8 minus 48 magnify. The camera lens has an aperture of f and the exposure time கொடுத்துட்டான். Exposure time and aperture. Okay, aperture is the area of the lens. ஓகேவா? அப்போ aperture வந்து f focal length வந்து கொடுத்துட்டான் f. ஓகே. ஏரியா வேணா இத ஸ்கொயர் பண்ணனும். கரெக்ட்டா? எஸ். ஏன் இப்ப நான் அத ஏரியா கண்டுபிடிக்க போறேன் அப்படினா because area, okay, that is aperture area which is inversely proportional to the exposure time. Exposure time க்கு inversely இருக்கும். இப்போ முதல்ல வந்து f ங்கிறது இது. அப்ப அதனுடைய ஏரியா f ஸ்கொயர். செகண்ட் வந்து 1.f ன்னு அதிகரிக்கிறேன்.
அப்ப அதனுடைய ஏரியா 1.96 f ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுடைய ரேஷியோ கண்டுபிடிங்க 1.96 னு வரும். ஓகே, இப்போ டைம் பாத்தீங்கன்னா முதல்ல 1/60 வந்துருக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல. இப்போ செகண்ட் கேஸ்ல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல f க்கு 1/60 னா செகண்ட் கேஸ்ல 1.96 ஆல இங்க மல்டிப்ளை ஆகுது. அப்ப இங்க டிவைட் ஆகும். கரெக்ட்டா? அப்போ 1.16 ஓகே கீழே டிவைட் னு போட்டீங்கன்னா மேல தான் வரும். ஓகேவா? அப்போ இது 2 னு எடுங்க. approximately 31/30 க்கு ஈக்குவலா இருக்கும். இந்த இடத்துல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 1/31. அப்ப அதை எடுத்துக்க வேண்டியதான் டைம் ரெசல்யூஷன். இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனல் கான்செப்ட் தான். இங்க வந்து அப்பேச்சருடைய ஏரியா வந்து aperture area is inversely proportional to exposure time. அப்போ aperture area exposure time வந்து 1/60 னா கீழே divide by 1.96 அது நான் மேல போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிள். diffraction pattern is obtained by using a beam of red light. red light வந்து இப்போ blue light ஆல இது பண்றீங்க. ரெட் லைட்னா வேவ்லென்த் அதிகம், ப்ளூ லைட்னா வேவ்லென்த் கம்மி. வேவ்லென்த் கம்மினா டிஃப்ராக்ஷன் நேரோ ஆயிரும், கிரவுடட் டுகெதர் ஒரு லைனா மாறிடும். கரெக்ட்டா? லைட்டுக்கு வேவ்லென்த் கம்மிங்கிறதால லைனா மாறுது. அப்ப ப்ளூ லைட்டுக்கு வேவ்லென்த் கம்மி. அப்ப ஆப்ஷன் த டிஃப்ராக்ஷன் பேண்ட்ஸ் become narrow and crowded together. ஆப்ஷன் C. The condition for obtaining secondary maximum diffraction pattern due to single slit. Single slit னா என்னது? 2n - 1 lambda by 2. 2n - 1 lambda by 2. அதான் diffraction pattern. Path difference. Okay va? Single slit Fraunhofer diffraction pattern is formed with white light for what wavelength of light of third frequency. Okay va? இப்போ என்ன கேட்டிருக்கானா path difference தான். path difference எப்பவுமே மாறாது. இப்போ coincidence னு சொல்லிட்டான். அதாவது ரெட் லைட் வந்து அந்த சம்ல 6500 ஆங்ஸ்ட்ராங்கா, இதனுடைய செகண்ட் ஆர்டர் வேவ்லென்த், இதனுடைய செகண்ட் ஆர்டர் வந்து இந்த ஒயிட் லைட்னுடைய தேர்ட் ஆர்டருக்கு கோயின்சைட் ஆகுது. ஓகேவா? தேர்ட் ஆர்டருக்கு கோயின்சைட் ஆகுது. அப்போ இதோட x வேணும் அப்படினா பாத் டிஃபரன்ஸ் வேணும்னா 2n - 1 lambda by 2 which is equal to 2n னா தேர்ட் ஆர்டர். ஓகேவா? அப்போ 6 - 1 divided by 2 lambda wait 2n plus 1 sorry 7/2 lambda in that x. okay Fraunhofer single slit diffraction la plus varum. Okay, and here it is 6500 second order. அப்ப x equal to 2n plus 1 lambda by 2. 2n னா எவ்வளோ 4 வரும். அப்போ 5 into lambdaங்கிறது 6500 divided by 2 x. இப்போ இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்கன்னா 7/2 lambda equal to 5 into 6500 divided by 2. இதை சால்வ் பண்ணீங்கன்னா பாயிண்ட்ல வரும் 4642.8 ஆங்ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். And the 43rd question, Vilimb visibility. Upper option C, V I max minus I min divided by I max plus I minimum. ரெண்டுமே ஆட் பண்ற மாதிரி வரும். Next 44th. Again young slit difference தான். அதுல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ரெண்டு ஸ்லிட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து okay d by 3 அப்படின்னு சொல்லிட்டான். d by 3 and the distance between the screen and slit is 3d. okay, so what I know அப்படினா bandwidth, okay, and the fringe band, அந்த fringe ஓட band இருக்குல அந்த breadth, that I know that okay lambda d by small d. இந்த d வந்து சில இதுல a ன்னு டினோட் பண்ணுவாங்க. okay, yes lambda d ங்கற இந்த இடத்துல 3d, lambdaங்கிறது 3 lambda ன்னு கீழ क्वेश्चनல கொடுத்திருக்கான். d ங்கிறது d by 3. அப்ப அந்த 3 மேல போச்சுனா 3 into 3 lambda into 3 into 3 lambda into 3d divided by d. About 27d by d lambda d which is equal to bandwidth. Okay, இப்போ என்ன கேட்டிருக்கான், ஒரு டோட்டல் ஸ்கிரீன்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பேண்ட்விட்த் இருக்கும், எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்கான். ஒரு ஃப்ரிஞ்சஸ் உடைய பிரெத் தெரியும். அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் எனக்கு வந்து x அப்படினா இந்த x வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ்.
இதுல ஒரு ஃப்ரிஞ்சுடைய பிரெட் வந்து எனக்கு தெரியும். ஓகேவா? அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை இந்த பிரெட்டால டிவைட் பண்ணனா எனக்கு நம்பர் ஆஃப் ஃப்ரிஞ்சஸ் ஃபார்ம்டுன்னு தெரியும். கரெக்டா? அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம சமயோஜிதமா யோசிக்கிறதா, ஆன் ஸ்பாட்ல யோசிக்கிறதா. இப்போ இதுல வந்து 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ் எடுங்க. 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்போ 1/3 ஓகே டிவைடட் பை 1/3ல டிவைட் பை பீட்டா. அப்போ 1/3 பீட்டா வந்து என்ன வரும்? d by 27 lambda d. அப்போ d by 81 lambda. ரொம்ப சிம்பிள். அந்த லாஸ்ட் ஒன் wavelength of light வந்து ரெண்டு wavelengths கொடுத்துட்டோம் and resolution power கேக்குற resolving power. நமக்கு resolving power inversely proportional to wavelength. உங்களுடைய மைக்ரோஸ்கோப் கான்செப்ட் அதான். resolving power inversely proportional to wavelength ன்னு தெரியும். இப்போ ரெண்டு wavelength வந்து 4000 divided by 5000 அப்போ which is equal to 4:5. இதோட இன்வர்ஸ் தான் 5:4 தான் யாரு? உங்களுடைய ரிசால்விங் பவர். அப்போ ஆப்ஷன் பி செகண்ட் ஆப்ஷன். அப் டு திஸ் யுவர் மைக்ரோ இது ஆப்டிக்ஸ் ஓவர் and remaining we'll see in the next videos. Thank you.